இந்த அலங்கம் இடியும். ஆனா என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். உன் இஷ்டத்துக்கு நீ 2 தடவை சுத்திட்டு அது இடியும்னா இடியாது. ஐ செட் a டைம். நான் அதுக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் குறிச்சு வச்சிருக்கிறேன். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா வேகமா போலாம். நீங்க பார்க்கறத பார்த்தா கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்ல காணாம போனா எனக்கு உங்க மேல பரிதாபமா இருக்கு. சீக்கிரம் எனக்கு டைம் ஆகுது, அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் கவனிங்க. இந்த எரிகோ உடையணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆனா இது சும்மா உடையாது. மானாங்கானியா சபைக்கு வந்தா உடையாது. உங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு வந்தா உடையாது. You should follow my instructions. என் வழி நடத்துதலை நீ ஃபாலோ பண்ணணும். 6 நாட்கள் சத்தம் போடாம சுத்தணும். 7வது நாள் ஆர்ப்பரிக்கணும். நான் சொன்னதை சொன்னபடி செய்தா அலங்கம் உடையும். ஹல்லேலூயா. இதுல என்ன ஆச்சரியம்னா, கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு 6 நாள் சத்தம் போடாம சுத்துங்க, 7வது நாள் ஆர்ப்பரிங்கன்னு. ஆனா யோசுவா அத ஜனங்களுக்கு எப்படி சொல்றாரு? வாசிங்க 10வது வசனம். 10வது வசனம். Thank you. யோசுவா ஜனங்களை நோக்கி இந்த வார்த்தையை கவனிங்க. நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும். இப்ப இந்த 2 வார்த்தையை சபையார் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நான் சொல்லும் நாள் மட்டும். கவனிங்க, வித்தியாசம் இருக்குங்க. யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லும் போது 6 நாள் 7 நாள்னு நாட்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா யோசுவா ஜனங்களுக்கு சொல்லும் போது நாட்களை சொல்லாம நான் சொல்லும் நாள் மட்டும்னு சொல்றார். இதான் பரீட்சை. உன் நாள் என்னைக்குன்னு தெரியாது, ஆனால் நீ தொடர்ந்து சுத்தி கொண்டே இரு. ஒரு நாள் உன் வேளை வரும், அப்பொழுது அலங்கம் இடியும். யாருக்கு தெரியும்? இந்த சபை 5 தடவை சுத்தி முடிச்சிருக்கலாம், இனி 2 தடவை தான் உன் எதிர்காலம் திறக்கப்பட போகிறது. கண்ணை மூடி ஆறாதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. நான் சொல்லும் நாள் மட்டும். இந்த வார்த்தையை படித்த போது திருதிருன்னு முழிக்காதீங்க தங்கச்சி, கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்லும் நாள் மட்டும். அப்ப until I tell you, அப்ப நாட்கள் குறிப்பிடப்படல. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அந்த விடுதலை நாள் சில நேரம் சொல்லப்படாது. இந்த உற்சாகம் போதாது. ஆண்டவர் சொல்லல. உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேனே, என் ரட்சணை நாள் என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. இயேசுனுடைய வருகை யாருக்கும் தெரியாது. நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மதியானத்திலோ இந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. ஆகையால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு வருவார்னு தெரிஞ்சா நம்ம சனிக்கிழமை வரைக்கும் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சிலுவையில் வந்து நின்றுட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்போம். அதனால தான் சொல்லாம வர்றார். சொல்லிட்டு வந்தா நாளைக்கு வர்றேன்னு ஏசப்பா சொல்லிட்டு வந்தார்னு வைங்களேன். ஏமா தங்கச்சி, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்கன்னு. விளையாடக்கூடாது, சபைமா இது. வெரி குட், உட்காருங்க 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 உட்காருங்க. இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. அப்புறம் அம்மாட்ட பேசலாம். அப்போ சொல்லிட்டாருன்னா நீங்கள் முறைச்சு பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாலாம் இருக்கு. நாளைக்கு வரப்போறேன்னு சொன்னார்னா நம்ம இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் செகண்ட் ஷோ படம் பார்த்துருவோம். நாளைக்கு தானே வரப்போறாரு. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. கை உயர்த்துங்க. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை. பரலோக தேவனே, பார்ப்போற்றும் வேந்தனே, பரலோக தேவனே, பார்ப்போற்றும் வேந்தனே, விடமாட்டேன் இந்த பாவினார், இனிமேலும் உம்மை விடமாட்டேன். இந்த பாவினார், இனிமேலும் உம்மை விடமாட்டேன்.
காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணா. சேர்ந்து பாடுங்க. காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உம்மை அறிந்து